தாயுள்ளம் கொண்ட தமிழர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு ஜியோ யூசர்ஸ்க்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கொண்டு வந்திருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது ஜியோல பார்த்தீங்கன்னா, டெய்லி 1 ஜிபி தான் லிமிட் தராங்க. இது நெறைய பேத்துக்கு பத்துறதில்ல. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா என்னன்னா, டெய்லி 2 டூ 5 ஏஎம் அன்லிமிட்டடா குடுக்குறாங்க ஜியோ யூசர்ஸ்க்கு. அந்த டைம்ல நம்ம டவுன்லோடிங் பண்ணோம்னா, நமக்கு டேட்டாஸ் குறையாது அந்த 1 ஜிபி லிமிட்ல இருந்து. அதனால நம்ம அந்த டைம்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோடிங்க வந்து செட் பண்ணிட்டு, ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஸ்டார்ட் ஆகி, டவுன்லோட் ஆயிட்டு 5 மணிக்குள்ள ஃப்ரீ டைம்லயே டவுன்லோட் ஆயிட்டு முடியிறதுங்கிறது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கண்டிப்பா இதில ஷெட்யூல் செட் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிறனால உங்களுக்கு டேட்டாஸ் எதுவுமே காலியாகாது அந்த 1 ஜிபி லிமிட்ல இருந்து. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இத எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அனைத்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு டொரண்ட்ல எப்படி நைட் 10 டூ 5 ஏஎம் ஷெட்யூல் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் போய்க்கங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃப்ளூட் டொரண்ட் டவுன்லோடரை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபை ஒன்லின்னு எல்லாம் டிக் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் மொபைல் நெட்ஒர்க்கில் டவுன்லோட் ஆகும். ஓகே கொடுத்துக்குங்க. ஓகே கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். டொரண்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதை வந்து பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு மேலே 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் போயிட்டு ஷெட்யூலிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் ஸ்டார்ட் டைம் வந்து டிசேபிள் இருக்குது. அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து 2 மணி ஏஎம். இதை வந்து நீங்கள் ஓகே கொடுத்துக்கங்க. ரீசம் ஆல் அப்படிங்கிறத டிக் வச்சுக்கோங்க. டிக் வச்சுட்டு ஷட்டவுன் டைமும் அதே மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு 5 ஏஎம் அப்படின்னு செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 மணிக்கு நமக்கு இந்த டொரண்ட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது நல்ல ஈஸியான ஸ்டெப் தான். டவுன்லோட் பண்ணுறதுக்கிட்ட பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் டவுன்லோட் மேனேஜர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். இதில் 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசர் போய்க்கோங்க. ப்ரௌசர் போயிட்டு யூஆர்எல் இருக்கு. கூகுளில் போயிட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன வேணுமோ அந்த வெப்சைட்டை போய்க்கோங்க. டவுன்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட்டை போயிட்டு சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காட்டுறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் தான். இப்போ டவுன்லோட் கேட்குது. இதில் அந்த வார்னிங் காட்டும். அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏடேட் கொடுத்துடுங்க. ஏடேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனது இதை பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த 3 லைன் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங்கில் பிளானிங்னு இருக்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. பிளானிங் போயிட்டு டவுன்லோட் ஃபைல்ஸ் ஆன் ஷெட்யூல்ஸ்னு இருக்கிறத டிக் வச்சுக்கோங்க. டிக் வச்சுட்டு ஸ்டார்டிங் டைம் வந்து 2 ஏஎம் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாப் டைமை 5 ஏஎம் செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக
2 to 5 ஏஎம்மில் உங்களுக்கு ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேட்டா எதுவுமே ஆகாது. உங்களுக்கு அன்லிமிட்டெட் டைம்ஸ்லேயே டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.